அண்மைச் செய்தி. திருச்சியை தொடர்ந்து அரியலூரில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் தவேக தலைவர் விஜய். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் வர இருக்கிறார். திருச்சியை தொடர்ந்து அரியலூரில் தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் வர இருக்கிறார். விஜயின் உரையை கேட்க அரியலூர் பழைய பேருந்து நிலைய பகுதியில் தவேகவினர் திரண்டிருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் வர இருக்கிறார். விஜயின் உரையை கேட்பதற்காக அரியலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தவேகவினர் திரண்டு இருக்கின்றனர். திருச்சி மரக்கடையில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் அதனைத் தொடர்ந்து தற்போது அரியலூரில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விஜய் வர உள்ள நிலையில் அரியலூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தவேகவினர் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கின்றனர். திருச்சியை தொடர்ந்து அரியலூரில் தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். விஜயின் உரையை கேட்பதற்காக அரியலூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் தவேகவினர் திரண்டு இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தின் முதல் நாள் பயணத்தை இன்று மேற்கொண்டிருக்கின்றார். திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் சுற்றுப்பயண பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருந்தார். அதன் பிறகு தற்பொழுது அரியலூரில் இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தினுடைய இரண்டாம் கட்டமாக நடைபெறக்கூடிய இன்றைய நாளில் கூட்டத்தில் பங்கேற்கின்றார். இது மட்டுமல்லாமல் குன்னம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவை சாடக்கூடிய விதமாக பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அரியலூரிலும் பங்கேற்க இருக்கின்றார். அரியலூர் வரக்கூடிய வழியிலும் ஆங்காங்கே ஒவ்வொரு கிராமத்திலும் விஜயை எடுத்து சொல்லி அவருடைய வாகனத்துக்கு முன்பாக ஆதரவாளர்கள் வந்து வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். எனவே மெதுவாகவே விஜயனுடைய வாகனம் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் வந்தடைய உள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.